ஜெய் சாயிராம். என் கண்மணியே, உனக்கான பாதையை உன் கண்களுக்கு முன்பாக நான் காண்பித்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமோ ஏராளம். உன்னுடைய மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து நடந்து கொள். வாழ்வில் எப்பொழுதுமே நிதானத்தை கடைப்பிடி. நிதானத்தோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அதுதான் உன் வாழ்வின் பொக்கிஷமாகவே இருக்கும். வேறு எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. என் பார்வையிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. என் பார்வைக்குள் தான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது. நான் இருக்கிறேன் உன்னோடு. நான் உன்னுடைய இதயத்தில் வீட்டிருந்து உன்னுடைய அனைத்து வினாகளுக்கும் கேள்விகளுக்கும் விடையாக நான் இருப்பேன். விடையாக உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்காகவே வரும். மிகப்பெரிய ஆளாக போகின்றாய். அலட்சியப்படுத்தாதே. அப்பாவின் வாக்கை அலட்சியப்படுத்தி விடாதே. நம்பிக்கையோடு கேள். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும்படி உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய பார்வையில்தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது. அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அது நம்மை வந்து சேரும் பொழுது அழகான ரம்யமான தென்றலாகவே நமக்கு தெரியும். அதே போலத்தான் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் அந்த வாழ்வே ஸ்வர்க்கமாக நம் கண்களுக்கு தெரியும். நிம்மதியில்லாத வாழ்வு எதுவுமே இல்லாத வாழ்வாகத்தான் இருக்குமே தவிர அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுதானே. அப்படி இருக்கையில் தென்றலை நீ முழுமையாக உணர வேண்டும். அப்படி தென்றலை நீ உணர்ந்தால்தான், அந்த நம்பிக்கையை உன் மனதில் உணர்ந்தால்தான் அது தென்றலாய் உன் வாழ்வில் அழகாக வீசிக்கொண்டே இருக்கும். அதை உணர்வதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தோடும் இருந்து பார். அது உன்னை மேலே இன்னும் மேலே அழைத்து செல்லும். இவை அனைத்தையும் உன் வாழ்வில் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன்னுடைய வழியே செம்மையாகவும் உன்னுடைய வாழ்வே செம்மையாகவும் அந்த வாழ்வில் உனக்கு துணையாக அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே இருப்பேன். உன்னுடைய அம்மாவாக, அப்பாவாக, தோழனாக, தோழியாக, நண்பராக அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிடவே முடியாது. பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியடையாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கு தெரியவே இல்லை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே. எது நடந்தாலும் பயந்து விடாதே. உன்னை ஒருவன் தவறாக பேசுகிறான் என்றால், உன்னை ஒருவன் இழிவாக நடத்துகிறான் என்றால், நீ எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாயோ அதை கண்டு உன்னை அவமானப்படுத்தியவருக்கு பயமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னை இழிவாக பேசுகிறான், கீழ்த்தனமாக நடத்துகிறான். உன்னை இழிவாக பேசுகிறவனுக்கு தெரியாது நீ அதில் தைரியமாக இருக்கிறாய், ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் நீ தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமும் அல்ல. எத்தனை முறை மீண்டும் மீண்டும் அவமானங்களை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் தைரியமாக இரு. மனதை நோகடித்து விடாதே. தைரியமாக உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அவமானங்களை தாங்கும் சக்தியாகவே மாறிவிடு. அப்படி இருந்து பார். அவமானங்களை தாங்கும் சக்தியாக இருந்து பார். இறுதியில் ஜெயிக்கப் போவது, வெற்றியடையப் போவது நீயாகவே இருப்பாய். கண்டிப்பாக நீயாகவே இருப்பாய். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது.
தேவையான எண்ணங்களுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுத்து தேவையில்லாத நிகழ்வுகளையும் தேவையே இல்லாத எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து துடைத்து எறிந்துவிடு. உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பவன் உன் சாயிதேவா என்பதை எப்பொழுதுமே மறந்து விடாதே, மறந்தும் கூட மறுத்து விடாதே. உனக்காகவே உழைத்து உனக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. நான் உன்னோடு இருப்பதை தைரியமாக உணர்ந்து கொள். நான் உன் வாழ்வில் வருவதற்கு முன்பாகவும் வந்த பிறகும் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் நன்றாக கவனித்துப் பார். நான் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை எப்பொழுதுமே கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எங்கெங்கோ என்னை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவுமே இல்லை என்றால் வாழ்வே முழுமையாக இருக்காது. மிக சரியான நேரத்தில் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது பிள்ளையே. தைரியமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன் உன் சாயிதேவா என்று நான் உனக்கு கொடுத்த வாக்கு எப்பொழுதுமே மீறவே மீறாது. வாக்கு மீற மாட்டேன் உன் சாயிதேவா. உன்னை நிராகரித்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும், உன் அன்பை அலட்சியம் செய்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுரை கூறிப்படி நடந்து கொள். மன நிம்மதியாக இரு. என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். நிம்மதியாக இரு. நீ கேட்டதை அடையும். நிச்சயமாக நாளை நான் உனக்காகவே உருவாக்குவேன். பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு. எதிர்பார்த்த நல்ல செய்தியை நான் உனக்காகவே கொண்டு வருவேன். அதிகமாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என்னை சர்வசாதாரணமாகவும் நினைத்து விடாதே. நான் உனக்கு கூறுவது நிச்சயமாக கண்டிப்பாக பலிக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும், அதிசயம் நிகழும், அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீ நடக்காது என நினைத்ததை கூட நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிகழுமா நிகழாதா என்ற எண்ணங்கள் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. தைரியமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் போது உனக்கு ஏன் மனக்கவலை? வரும் வரை, உனக்கான காலம் வரும் வரைதான் அவர்களோடு உன்னால் பயணம் செய்ய முடியும். எனவே மனம் வெறுத்து விடாதே. வாழ்க்கையை நினைத்து ஒரே மாதிரி வாழ்வு எப்பொழுதும் இருந்து விடாது. ஒரே மாதிரியான சூழ்நிலையும் எப்பொழுதும் இருந்து விடாது. உன் வாழ்வில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பமாகப் போகிறது. இனிதான் ஆட்டமே களை கட்டப் போகிறது. நிரந்தரமான உறவுகள் என்று இங்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீ என்னுடைய நிரந்தரமான உறவாகியே இருப்பாய். என் அன்பு பிள்ளையே, 1000 உறவுகளை இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜென்மமாய் தொடரும் உறவாக நான் உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, அனைத்துமாக நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். முழுமையான நம்பிக்கையோடு நான் தான் அனைத்துமே என்று என்னையே சரணடைந்திருக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் காத்து ரட்சிப்பேன். என்னை நம்பிவிட்டாயல்லவா? முழுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் ஏற்றமிகு மாற்றமே. இப்பொழுது நீ மந்தம் நிறைந்த மனநிலையோடு இருக்கிறாய். அது உன்னுடைய தவறல்ல. உன்னுடைய கால நேரத்தால் தான், உன்னுடைய விதிவசத்தால் தான், உன்னுடைய கர்மாவின் தாக்கத்தினால்தான் உன் வாழ்வு இப்படி
கஷ்டத்தோடு போராடும்படி அமைந்திருக்கிறது. அது உன்னுடைய தவறு அல்ல. அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமென்றால் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன்னை அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பம். அனைத்தும் சரியாகிவிடும். எதற்குமே கலங்கி நிற்காதே, எதற்குமே அஞ்சாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உனக்காகவே நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு நன்மை அவர்களிடத்தில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எனவே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே, யார் உறவையும் வேண்டாம் என்று நிராகரித்து விடாதே. என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாக வேண்டுமென்றால், என்னுடைய ஆட்டம் களை கட்ட வேண்டுமென்றால், நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உன் மனதில் முதலில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இந்த உலகில் வெற்றியை நோக்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. அப்படி சோதனை செய்வதில் முக்கியமான ஒன்றுதான் மனம். ஏனென்றால் அந்த மனம் எப்போதுமே முதலில் எதிர்மறையாகத்தான் நினைக்கும். அவ்வாறு நினைப்பதால் யாராலும் வாழ்வில் நிச்சயமாக முன்னேறவே முடியாது. நேர்மறையாக சிந்தித்தால்தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாகவே அமையும். ஆனால் மனம் எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திப்பதை விட்டு எதிர்மறையாகத்தான் நினைக்கத் தோன்றும். எனவே அந்த மனதை முதலில் மாற்ற வேண்டும். எப்போதுமே மனதில் நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக மட்டுமே யோசனை செய்தால் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யலாம். நமது மனம் எதிர்மறையாக நினைக்கும் போது ஏதாவது ஒரு தோல்வி நடந்தாலும் அதை அவ்வளவு சீக்கிரம் மறக்காமல் இருக்கும் அந்த மனம். இதனால் எந்த செயலை செய்யும் போதும் எங்கு தோல்வி கிடைக்குமோ என்று பயந்து மிக சுலபமானவற்றை கூட இழக்க நேருகிறது. மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம். ஆகவே வாழ்வில் வெற்றியை நோக்கி முன்னேற என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் மனதை மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். மனம் முதலில் நேர்மறையான சிந்தனையோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்வில் முன்னேறும் போது நிறைய பேர் நாலு விதமாக சொல்லத்தான் செய்வார்கள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இதில் அதிகம் நம்மை பற்றி சொல்பவர்கள் யாராக இருக்கும் என்று பார்த்தால், நம்மளுடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், பக்கத்தில் வசிப்பவர்கள், இப்படி நம்மேல் அதிகமாக அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள்தான் நமது நல்லதற்காகவே சொல்கிறோம் என்று நினைத்து கொண்டு சொல்வார்கள். நாம் அதை விருப்பப்பட்டு செய்தாலும் நிறைய தடைகளை நாம் சந்திக்கத்தான் நேரிடும். இந்த நேரத்தில் மனதை தளரவிடாமல் நம் எண்ணத்தில் மட்டும் முழு கவனத்தை கொண்டு நம் வாழ்வை நாம் வெற்றிக்கான பாதையில் செலுத்தினால் வெற்றியை நிச்சயமாக அடையலாம். மனதை முதலில் நேர்மறை எண்ணமாக வைத்து கொண்டாலே போதும், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். எப்போதும் மற்றவர்கள் கூறுவதை கேட்காமல் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் நம் மனம் என்ன சொல்வதோ அதை செய்தாலே போதும், அதை கேட்டு வாழ்ந்தாலே போதும். நம் வாழ்விற்கு தேவையான அத்தனை ரகசியத்தையும் நம் மனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மற்றவர்களை சொல்வதை கேட்டு நடப்பதால் வெற்றியை அடைய முடியாது. பல தடைகளை சந்தித்துதான் தீர வேண்டும். மனம் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை செய்யும் பொழுது மற்றவர்கள் முடியாது என்று நினைப்பதை கூட நீ முழு கவனத்தோடு செய்து முடிப்பே. எப்பொழுது உன் மனம் சொல்லும் பேச்சை நீ கேட்க ஆரம்பித்தாயோ அப்பொழுது முடியாது என்று மற்றவர்கள் கூறுவது போடு உன் வாழ்வில் அதுவும் நினைத்தே தீரும், நடந்தே தீரும். எந்த நேரத்திலும் யார் சொல்லுவதை மறந்தும் கூட கேட்கக்கூடாது. நாம் தான் அனைத்தையும் முடிவெடுக்க வேண்டும். இறுதி வரை நம் முடிவுதான் தெளிவான முடிவாக இருக்க வேண்டும்.
வாழ்க்கையில் முன்னேறும் போது பல தோல்விகளை, பல தடைகளை, பல போராட்டங்களை, பல கஷ்டங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கை. தோல்விகளை கண்டு பின் வெற்றியடையும் பொழுதுதான் அதற்கான சந்தோஷம் இரட்டிப்பாகவே இருக்கும். தோல்விதான் வெற்றியின் முதல் படியாக கூட இருக்கும். தோல்விகளை சந்திக்க சந்திக்கத்தான் மனம் மிக தெம்பாக மாறும், மிக தெளிவாக மாறும். எனவே அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடு. தைரியமாக முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ லட்சியத்தை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் திறந்து வைத்திருக்கிறேன் உனக்காகவே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு மிக பிரகாசமாகவே காட்டுவேன். இனிதான் என் மாய வித்தை ஆரம்பமாகிறது. இனிதான் ஆட்டமும் களை கட்டப் போகிறது. நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். எதற்குமே மனம் உடைந்து விடாதே. நீ புலம்பியது, வேதனைப்பட்டது, கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். உன் புலம்பல், கண்ணீர், வேதனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. என் பார்வையிலிருந்து யாருமே எவருமே தட்டிவிடவே முடியாது. ஏக்கத்தோடு என்னை பார்த்து நீ அழும்போதெல்லாம் நானும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமே என்ற எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினையை நான் கரைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. உன் வாழ்வில் மாற்றங்களை நான் நிச்சயமாக உண்டு பண்ணுவேன். உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும் நேரம் எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும், சுகமானதாகவே இருக்கும். இனி என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. என் மனதில் நம்பிக்கை என்ற சொல்லே மனதை விட்டு போய்விட்டது. இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஏதாவது செய்யுங்கள் சாயிநாதரே என்று நீ சொல்லும் நிலைமையில் இருந்தால் இதோ நான் உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக முழுவதுமாக கேள். அலட்சியப்படுத்தாமல் இதை முழுவதுமாக கேள். பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை வரும் தை அமாவாசைக்குள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இப்பொழுது இதை முழுவதுமாக கேள். நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உனக்கு மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும். சற்று நிதானமாக யோசித்துப் பார் குழந்தையே. முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எவ்வளவு நிறைந்து இருந்தது என்பதை சற்று நிதானமாக யோசித்துப் பார். உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். எவ்வளவு மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு அப்பொழுது நினைப்புக்கு வரும். எந்த கவலையும் இன்றி, எந்த ஒரு கஷ்டமும் இன்றி உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு நினைவுக்கு வரும். அந்த காலத்தில் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய். அப்பொழுது கொஞ்ச நேரமாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? நாம் இவ்வளவு சோகத்தையும், இவ்வளவு வேதனைகளையும், இவ்வளவு துக்கங்களையும் அனுபவிக்கப் போகிறோம், எதிர்கொள்ளப் போகிறோம், போராடப் போகிறோம் என்று ஒரு முறை உன் மனதில் சிந்தித்தது உண்டா என் குழந்தையே? வரும் காலத்தில் நம் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் வரும் என்று சிறிதேனும் நீ எதிர்பார்த்தாயா? நீ அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கவலை உன்னை ஆட்கொண்டு விட்டது. நீ பார்க்கவே, உன்னுடைய கண் பார்க்கவே கஷ்டங்கள் வந்து உன்னை சூழத் துவங்கியது. நீ நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகளெல்லாம் உன் வாழ்வில் வந்து சூழ்ந்து கொண்டது. அப்பொழுதுதான் நீ இந்த வாழ்க்கையை தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதே கஷ்டகாலத்தில்தான் நீ இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறாய். புயல் அடித்தது போல் உன் வாழ்வில் பெரும் புயல் வீசி இருக்கிறது. நீ சற்றும் முன்பு உன் வாழ்க்கையிலும் நீ பல பிரச்சனைகளை சந்தித்துதான் இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உன் மனதில் ஏற்படும் சூழ்நிலையாலும், உன் மனதில் ஏற்படும் போராட்டங்களாலும் நீ இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மறந்து விட்டிருக்கிறாய்.
உன் மனம் அதை ஏற்க மறுத்தும் இருக்கிறது. குழந்தையே, எப்பொழுதும் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நேர்மறை சிந்தனைகளை வைத்துக்கொள். நேர்மறையோடே இரு. நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது சாயிநாதரே, நான் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. நான் அடுத்த அடி எடுத்து வைக்க என்னால் முடியவில்லை. என்னால் எதுவுமே முடியாது. என்னால் எதையுமே சாதிக்க இயலாது. என் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று எல்லாம் எதிர்மறையாகவே உன் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உன் வாயிலிருந்தும் உன் எண்ணங்களிலும் வரும் சொற்களே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என் குழந்தையே. எப்பொழுதும் எது வந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார், நான் அனைத்தையும் சாதித்து விடுவேன், என்னால் அனைத்தும் முடியும், எது வந்தாலும் நான் போராடுவேன், வெற்றியடைவேன், வாழ்க்கையை ஜெயிப்பேன் என்று மீண்டும் மீண்டும் நல்ல எண்ணங்களை மட்டுமே, நல்ல சொற்களை மட்டுமே கூறிக்கொண்டிரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக நல்ல விதமாகவே மாறும். உன்னை சுற்றி இருக்கும் பிரபஞ்சத்திற்கு அவ்வளவு சக்தியும் வலிமையும் இருக்கிறது. நீ என்ன சொல்கிறாயோ, நீ என்ன நினைக்கிறாயோ அதை அப்படியே உன்னிடம் வந்து சேர்க்கும் பொறுப்பு அந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கிறது குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை மட்டுமே செய்து கொண்டிரு. நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் விதைத்து கொண்டிரு. நேர்மறை சொற்களை மட்டுமே உன் நாவால் கூறிக்கொண்டே இரு. குழந்தையே, இப்பொழுதாவது அப்பா சொல்வதை கேட்பாயா? இப்பொழுது நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகள் உன் வாழ்வின் முடிவிற்காக அல்ல, உனக்கான நல்ல வாழ்விற்கான தொடக்கமே என்பதை மனதார நம்பு. உன் விதியை 100% நிச்சயமாக உன் சாயிநாதா மாற்றுவேன். கண்மணியே, நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் அடிதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட இத்தனை பிரச்சனைகளுக்குமான தொடக்கம். சாயிநாதரே, இப்பொழுது என் வாழ்க்கை எந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது, அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகிறேன் என்று நீ சொல்கிறீர்களே, எப்படி இது சாத்தியம் என்பதை என்னிடம் புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கண்மணியே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி உன் வாழ்வில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் என்பதை உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். அதன்படிதான் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வருந்துவதாலோ, நீர் கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்தது அனைத்தும், இனி நடக்கப் போவது அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். குழந்தையே, ஏற்கனவே பல பிரச்சனைகள் தைரியத்தோடு தாண்டி வந்துவிட்டாய். ஆனால் ஏனோ இப்பொழுது இந்த சிறிய பிரச்சனை கூட உனக்கு மிக பெரிதாக தெரிகிறது. உன்னுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சவால் விடும் பிரச்சனையாகவே இது உனக்கு தெரிகிறது. குழந்தையே, முதலில் வாழ்க்கையின் அடிப்படையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உனக்கு எதுக்கு வருகிறது, எதனால் வருகிறது, எதற்காகவே வருகிறது என்பது புரியும். வாழ்க்கை என்பதே ஒரு நாடக மேடை. அந்த நாடகத்தில் வெற்றி தோல்வி, இன்ப துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாம் வருவது இயற்கையே. நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. தங்கமே, நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லோரிடத்தையும் போல் நாமளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே. எப்பொழுதும் எல்லாரிடமும் நல்லவர்களாக முதலில் வாழ வேண்டும் என்று நினை. உன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவரை பற்றியும் உன் மனதில் சிந்தனையை வைத்துக்கொள். யார் மனதையும் தவறிக்கூட காயப்படுத்தாதே. உன்னை யாராவது பழி வாங்கினால் அவர்களை திருப்பி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அப்படியே அவர்கள் வழியே அவர்கள் போகட்டும் என்று விட்டுவிட்டு உன் வழியை பார்த்து நீ நடந்து செல். அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது, அவர்கள் அனுபவிக்க வேண்டியது அவர்கள்
அனுபவித்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாக வாழ பழகிக்கொள். ஏனென்றால் நன்றாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் செய்த கர்ம வினைகளால் மோசமடைந்தது உண்டு. ஆனால் எப்பொழுதும் நல்லவர்களாகவே வாழ்பவர்கள் எப்பொழுதும் மோசமடைந்ததே இல்லை. அவர்கள் வாழ்வில் அவர்கள் லட்சியத்தை அடைந்தே தீருவார்கள்.